வாங்கம்மா உள்ளறக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் உள்ள பெல்லு மாதிரி பட்டன் இருக்குல்ல அதே அமுத்துக்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேவை பார்க்கலாம். மாமி ஒரு ரிக்வஸ்ட், மாமி இனிமேலாச்சும் டெய்லி வீடியோ போடுங்க மாமி. உங்கள் வீடியோ பார்த்தா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது, ஹாப்பியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறோம்மா. தேங்க்ஸ்மா உங்கள் கமாண்டுக்கு. நோன்பு நேரம் மாலை 4 மணி, அழகிய முத்துப்பேட்டை. மாப்பிள்ள நடாலத்துக்குலாம் நான் வரமாட்டேன்டா, எனக்குலாம் அந்தளவுக்கு நீச்சல் தெரியாது மாப்பிள்ள. நீயும் நடாலத்துக்கு போய் குளத்துல நான்லாம் போகண்டா நடாலத்துக்கு. நீலாம் வந்தது இல்லையே, சூப்பராக இங்கே நடாலத்தில் தொப்பம் கட்டிட்டு போகுமா வேட்டியில். தொப்பெல்லாம் வேணாண்டா, ஏற்கனவே ஒருத்தன் கட்டிட்டு போய் அவந்து பற்றி இல்லை, அப்புறம் ரொம்ப மூச்செல்லாம் திணறிச்சு அவனுக்கு. நீச்சல் தெரிஞ்சா போவான், சும்மா அவங்கள 2 குளிச்சுட்டு வந்துடுவான்டா ஓரத்தில். நான்லாம் உறவு நீச்சல் அடிப்பேன்டா, ரொம்பலாம் வராது. சில பேர் இந்த கடையில் அந்த கடை போகணும்ல, அந்த அளவுக்குலாம் போகக்கூடாதுடா. நம்மலாம் சும்மா குளிச்சுட்டு வந்துடுவாண்ணா, இல்லைனா ஜெயின்ஸாக திட்டும்டா. ஆமாண்டா எங்கள் அம்மா தான் திட்டும், அதெல்லாம் தெரியாமல் தான் வர்றேன். வாப்பாவுக்கு தெரியாது, வாப்பா தெரிஞ்சா அவ்வளோதான் அடி பிச்சு போடுவாங்க. என்ன பயலும் அங்கே 2 இருக்கிறானுவா? என்ன சாதே, என்ன சாதேவமா பண்ணிக்கிறேன்? என்ன சாதேவமா? ஏன்னா அங்கே 2 இருக்கீங்க? எங்க உமா ஆளே பார்க்க முடியல, எங்கெங்க வரிய? ஆளே பார்க்க முடியல, நீ தானே வந்து பார்க்கணும். நான் தானே பார்க்க முடியுமா? பெரிய ஆளு எங்க 2 இருக்கா? ஆமா பெரிய ஆளு. இப்போ ரொம்ப எங்கிட்ட தெரியல. நான் இதுக்குள்ளேருந்து தோப்புக்கு போய் தேங்காய் வெட்டி வரண்டாமா? கேள்வா கேட்கறானா? தலையை ஸ்திரை போட்டு பண்ணலாம். எங்கடா நினைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். பாரு குளத்தை குளிக்க போறோம். குளத்தெல்லாம் பாப்பா வீட்டை பார்க்கணும். ராஸ்கல்ஸ் குளத்துல போட்டா பாப்பா தண்ணி நிறையா ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ குளத்துல போகிறேன், ஆற்றுல போக போகிறேன். முளைச்சு 2 உள்ள வீட்டை பண்ண எல்லாரும் கொச்சை எடுத்து நான் இறக்க போட்டுறான். வந்து ஓடிடுவோம், அடிச்சு போட போறாரு. இல்ல சும்மாராவரே டம்மி பேசுறா. டம்மி பாப்பா ஜொலா மாமிக்கிறாங்கல்ல, அவெல்லாம் ஒரு கற்றுக்கிறதுனால ஓடிடுவாரு தெருவை விட்டு. அம்மா ஜொலா சொல்லி கொடுத்துருவான். அம்மா ஜெயிச்சோட சொல்லிவிடுவேன். என்னடா அவர் மிரட்டுற மாதிரி நீ அழுவுறா? இதெல்லாம் வரும்டா, அவன் சின்ன பிள்ளை தானே. நம்ம ஆத்துக்கு போறோம், ஓடுறா எல்லாம் ஓடிக்கலாம். அம்மா க்ளோஸு அந்த சோப்பாட்டை போட்டு போறான், சோப்பாட்டை எடுத்துட்டு போறானே. வரம்பு எடுத்துக்கலாம். எவனை எடுக்க போறான்? நம்மள சும்மா காக்கா வழியில குளிக்க போறான். அதை நீங்களே வச்சுக்கிறேங்க, அந்த மரத்தில் எடுத்துட்டு போங்க. நான் வரம்பு எடுத்துக்கலாம். சொல்ல பச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு படம் ராஸ்கல்ஸா இருக்காங்களா? குளத்தை குளிக்க போறாங்க போறான்ட்டா. ஆமா நம்ம என்ன பண்ண, சின்ன பிள்ளை அதெல்லாம் பண்ணுவானுங்க. சரி நம்ம வீட்டுக்கு போவோம். எங்க ஜெயின்ஸா வருவான்னு பார்த்தா ஆளை காணமே. வெயில் வீட்டில் படுத்துட்டா பழக்குமே. வெயில் அப்படி இல்லாமல் அடிக்குது. நல்ல வேலை 15-16 நோம்பு வெயில் போனது தெரியல. 20 நோம்புண்டா வச்சுக்கலாம். போன வருஷம் மட்டும் முழு நோம்பும் வெயில் அவதிப்படாம ஃபோனுண்டா அடிப்போமா ஜெயின்ஸாக்கு. நம்ம பழைய காலத்தில் இருக்கிறோம், ஃபோன் கிடையாது. வருவா பண்டா ஜெயின்ஸா. என்ன ரசீதா வந்து வாசல்ல உட்காந்துக்கிறியல நித்திர கொள்ளாம நோம்பு நேரத்தில்? நோம்பு பிடிச்சிக்கிட்டு ஒரே நித்திரையாக கொண்டு என்ன பண்ணுறது? நோம்பு என்னத்துக்கு ஒரு படம்? எங்கிட்டு போயிட்டு வரேன் அந்த வெயிலில்? கூப்பங்கடைக்கு தான் போயிட்டு வர்றேன். பேசாமல் வீட்டை கூப்பங்கடை பக்கத்தில் மாற்றிக்க வேண்டி பொழுது அவளைக்கு கூப்பங்களை ரெடி பண்ணுறேன். வேலை பார்க்குறவங்க கூட கம்மியாக தாண்டி வருவான். அங்கே வேலைக்கெல்லாம் சேர்த்து விட்றேன். சீனி அளந்து கொடுக்குறது, அரிசி அளந்து கொடுக்குற வேலைக்கு. வஞ்சக பேச்சு இதே. இப்போ எங்கே இப்போ போனால் எல்லாம் ஒன்றா தர்றானுவா? போனால் ஒரு நேரம் பாமாயில் இல்லைங்கிறான், கோதுமை இல்லைங்கிறான். உடையாளுமா ஒன்றுக்கா போயிட்டு வர்றேன். இந்த பாமாயில் 8 தடவை அலைஞ்சு பாங்க கொடுத்துக்கிறான். ஒன்று ஏமாத்த இயலுமா? நம்ம உரிமையை நம்ம தான் கேட்டு பெறணும். நீ அங்கே போய் பெற்றுக்கிட்டு இரு. இந்த இங்கே வந்துட்டு நோம்பு திறக்க. ஆமாம் எல்லாரும் ஒளி கூட்டு அரபிய பாவையும் குட்டி சபையும் கூட்டு வா. இன்னைக்கு இங்கே நம்ம வீட்டில் நோம்பு திறப்போம். குட்டி விடுமே சொல்லிக்கிறேன். நோம்பு திறக்க என்ன பண்ண போறா? போயிட்டு பைய வச்சுட்டு வாடி. வாடா சொல்லுவேன்டி, நீ தான் நல்லா வாடா சொல்லுவேடி. உள்ளோட செஞ்சு வச்சுக்கிறேன். வாடா சுட்டு தரியா எனக்கு நல்லா? இப்பா அதெல்லாம் அந்த காலம், வாடா சுட்ட காலமெல்லாம் இப்போ எங்கேருந்து நான் சொல்றது? யாருடி உச்சி கொட்டண்டியா? வா உச்சி கொட்டம்பி ஜொலா சொன்னாலாடி இன்னைக்கு நோம்பு திறக்க என் கூட்டு வந்துருக்கடி எல்லாரும். ஆமாம் ரொம்ப நாளாச்சு நோம்பு திறந்து எல்லாம் ஒன்றா உட்காந்தியாண்டி. போன வருஷம் ஒரு நாள் திறந்தோம். என்ன மாமி நோம்பு திறக்க கஞ்சி போதுமா? நான் வாங்கிட்டு வர சொல்லவா? போதுண்டி, உங்க வீட்டில் யார் மனசு வைக்கிறாப்பி கஞ்சி வாங்கிட்டு வரதுக்கு? ஏன் மாப்பிள்ளை வாங்கிறாங்களே போனா அங்கே ஊரில் சுற்றி தருவாங்க. மாமியாவும் போவாங்க கஞ்சி வாங்க. சரி இந்த ஆண்டா கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லு. கஞ்சி கொஞ்சமாக தாங்கிக்குது. ஜெயின்ஸா கொண்டு வருவா. ஜெயின்ஸா தான் வாடா சுட வாடிங்கன்னு வர மாட்டேங்கிறால, இல்லாத கட்சியிலமா பேசுகிறா. பைய வச்சுட்டு வர்றேன். வரலண்டா உடவா போறியலுவோ என்னையா? ஆமாம் சர்வத்து என்ன கரைக்கிறியா? என்ன சர்வத்து? எம்பளிச்சம்பளம் தானே நல்லா இருக்கீங்க சொல்லுண்டு. உனக்கு என்ன வேணும்? யாந்த பக்கிரி எம்பளிச்சம்பளம் வேற ஏதாச்சும் செய்ய வேண்டிய? ரோஸ் மில்க்கு, கீஸ் மில்க்கு, பால் சர்வத்தை போட்டுற வேண்டியதானே. போட்டுருவோம் வா. கூப்பிட்டு பச்சை பிள்ளைக்கவல நம்மளும் கேட்குறா. வா நோம்பு தானே?
ஸ்டஃபர்லாம் நோம்பாலிய பாத்தியம் உதட்ட பாத்திய வெடிச்சு வெடிச்சு போய்க்குது நோம்பின் இதனால. என்னைய பார்த்து கேட்குறாளம்மா, வாய வேணா ஊதி காட்டவா? நல்லா இப்போ வேணா, நீ சும்மா நல்ல ஒரு நாள் நோன்பு வச்சுக்கிறீங்களா? நீ இது போயிட்டு பைய வச்சுட்டு வா. சொர்க்கத்தில் 8 வாசம் ஈக்கிதான். அந்த 8 வாசலில் ஒரு வாசம் வந்து ரசுல்லா சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, சஹீதானவ ஒரு வாசலில், சதக்கா செஞ்சவ ஒரு வாசல் வழியா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசல் வைக்கிதான். அதுக்கெல்லாம் ரசுல்லா பேர் சொல்லலை. நோன்பு வச்சுட்டு வர்றவளுக்கு திறக்கிற வாசலுக்கு மட்டும்தான் ரையான் என்கிற வாசல் திறக்குதுன்னு ரசுல்லா பேரோட சொல்கிறாங்க. அந்த ரையான் வாசல் வழியா நான் சொர்க்கத்துக்குள்ளே போவணும். அண்ணா சரியா? நேற்றுலேருந்து எங்கேயே போய் அது கேட்டுக்கிறா பிள்ளைக்கு புதுசு புதுசாலமாக சொல்கிறான் ஒன்றா. எங்கம்மா போய் கேட்டியா அது ஜெயின்ஸா? நான்லாம் உங்களை மாதிரி மூடாத்தான் சின்ன பிள்ளைல மதரசாவில் போய் ஓதி படித்தவன். அவங்கள கூட சேர்ந்து இப்படி கல்தரையாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்றதுக்காக ஒன்றும் தெரியலன்னு நினச்சிருக்கப்படாதே. சரி ஜெயின்ஸ், அந்த பையை வச்சுட்டு வாவேன் போ. நோம்பு திறக்கிறாப்பிலே வா. குட்டி முசவா வாடா. என்னடா கரையில் உட்காந்துக்கிறாங்க பாரு. நான் பாரு எப்படி தண்ணி கிடக்கிறேன் பாரு. பதுக்காவா மிதந்துக்கிட்டே வைக்கணும். நான் கரையில குளிச்சுக்கிறேன்டா. அவங்க பயமாக்கிற மாதிரிக்கிறா. இவன் என்னோட மேலே ஏறி நிற்கிறான். குதிக்க போகிறேன் நாங்கள் இருந்து. மாப்பிள்ள நான் எப்படி டைவ் அடிக்கணும் மட்டும் பாரு. செமையாக டைவ் அடிப்பேன். என்னடா சூப்பராக குதிக்கிறாரு. நானும் வந்து பாஞ்சு பார்க்கவா? வேணாம் கணிச்சு தெரியாது. சும்மா தண்ணிக்குள்ள இறங்கி கல் துறையும் தண்ணிக்குள்ள குளி சூப்பராக. காதுக்குள்ள போட்டு காதை மட்டும் பற்றிக்க தண்ணி போயிடாம மூக்கையும் காதையும். சூப்பராகிறா எப்படி மிதக்கிற பாரு. நானும் எல்லாம் என்ன தண்ணிக்கு மேலே மிதக்கணும்னு நினைக்காதிய. தண்ணி அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கிறனால உடம்புலாம் வெளியே தெரியுது. அதான் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கடா கரையாருவோம். ஜெயின்ஸா சீக்கிரம் குளிச்சு வர சொல்லிச்சுரா. இல்லை அப்போ தானே வந்துக்கிறோம். அப்பல நோம்புலாம் சாயந்தரம் தான் மாப்பிள்ள குளிக்கணும். காலையில் குளிச்சோன்னு வச்சுக்கோங்க பசி வந்துடும். சாயந்தரம் குளிச்சாதான் பசி வந்தாலும் அப்புறம் நேரம் நோம்பு திறந்துடும்ல. அதனால தான் நோம்புல எல்லாருமே குளத்துல சாயந்தரம் குளிக்கிறது. எப்படி நம்ம கண்டுபிடிப்பு எப்படி அவனுக்கு தெரியும்? எல்லாம் எங்கள் வாப்பா சொல்லுவேன். ஆமாம், இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறோம். ஆமாம். காதுக்குள்ளே தண்ணி போச்சுடா. காதுக்குள்ள தண்ணி போனால் நோம்பு போயிருமாடா? ஆமாண்டா, இதுதான் சொன்ன. காதை பற்றி குளிராண்டே. காது பற்றி நோம்பு போயிருந்தா. என்னடா அப்படி பண்ணிவிட்ட? நோம்பு பார்த்தேன். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு நோம்பு வச்சுருந்தேன். எல்லாம் வரும்போதெல்லாம் எல்லாம் பிச்சைக்கணை சருத்துக்களை சருவத்தெல்லாம் குடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே இதாக இருந்து நோம்பு வச்சுருந்தேன். இப்போ காதுக்குள்ளே தண்ணி போய் நோம்பு போச்சு. ஜெயின்ஸார பேர் என்ன சொல்லுவோம், ஜெயின்ஸா வேறு அடிப்பாளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. காதுக்குள்ள தண்ணி போனாலும் நோம்பெல்லாம் போவாதடா. அதெல்லாம் சும்மா சொல்கிறதுடா. நம்ம என்ன தண்ணி வேணுக்குண்டா குடித்தோம் மடக்குண்டே. காதுக்குள்ளே தெரியாமல் போயிடுச்சு. தெரியாமல் போனாலும் ஒன்றும் கிடையாது. உன் காதுக்குள்ளே போனால் தெரியும்டா. ஜெயின்ஸா தான் சொல்லுவா காதுக்குள்ளே மூக்குள்ள தண்ணி போனால் நோம்பு போயிடும். சரிடா அழுவாமல் வாடா. வீட்டில் போய் பேசிக்கிறோம்டா வாடா. சரி வாங்க போவோம். ஜெயின்ஸா பார்த்தா அழகாவில் வாடா பிடிச்சிருக்கிறேன். வாடா கடையில் வச்சுப்பாங்களா? நல்லா கோத்து வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன வடிகிறதுக்கு அந்த காலத்தில் சுட்டது. ஆமாம், பாவெல்லாம் தானே வாடா சுடுறது, இது சுடுறது, பனியா சுடுறது. பாவெல்லாம் மாற எல்லாம் மாறுது. இன்னும் நம்ம போகிற காலத்தில் என்ன ஆக போகுதோ. இப்போவே ஒன்று புதுசாக வந்திக்காமல கேஸ் அடுப்போண்டு ஒன்றுமெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்டி ரசீதா ஒன்றும் பண்ணாமல் என்ன எடுத்துறியும்? இவ்வளோதான் சவுதியில் வைக்கிறாங்கல்ல. அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. டப்பா மாதிரி திருவி விட்டோம்னாக்கா ஒரு இது மாதிரி வருமா? நித்தி குச்சி கொண்டு வச்சோம்னா அடுப்பு தெரியுமானாத்தா. ஆனால் இன்னும் ஒன்றுது, அதில் வந்து திருவி விட்டுட்டு மறந்துட்டோம்னாக்கா ரூம் ஃபுல்லாக அது பரவி வெடிச்சிருமா. அது மாதிரி நடந்துக்குதான். பட் இந்த முசிபத்தெல்லாம் வேணாமா? விரவு வச்சு அடுப்பரிச்சிட்டு போயிடுவோம். அது என்ன வெடிக்கின்ற நல்லதா அது உருப்படாதது. அதெல்லாம் இல்லை. உள்ள கண்ணெல்லாம் எரியாதான். அந்த மாதிரி ஊதாங்களை வச்சு ஊதிக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியது இல்லையா? திருவி விட்டோமா நெருப்பு வருமா, இது பண்ணலாமா, கூட்டலாமா, குறைச்சிக்கிறலாமா, நல்லா ஆக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் வரப்போகுது? இப்போ வந்துடும் வரசண்டு. ஏன் இப்போ வராது? முன்னாடி நம்ம இதெல்லாம் அம்மி உள்ள தானே அரைச்சோம். இப்போ எல்லாம் பாதி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சின்னு வந்துக்காமல அது வச்சுக்கிறாங்க. அது என்னமோ டப்பா மாதிரி இருக்குதான். போட்டு சுவிட்சை போட்டு விட்டோம்னாக்கா டிப்பன் மாதிரி ஒன்று நிற்குமா, அதுக்குள்ளே போட்டுனா அரைச்சி தேங்காய் வேணும் அழகாக அரைச்சி கொடுத்துருதாண்டி. இந்த நம்ம இந்த அம்மியில் போட்டு நவட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய இது இல்லைம்மா, தேவையில்லையா? இப்படித்தான் ஒன்று வருது வந்து மனுஷரை சோம்பேறி ஆக்கிறதுக்கு. வேற என்ன? இங்கே தான் இருக்கிறது. அவனை எங்கே ஜெயின்ஸா நோம்பு விட்டுட்டு ஜெயின்ஸா அட்ட கர்மத்தில் ஏன்டா இவ்வளவு நேரம் இந்த விட்டு இப்போ நோம்ப விட்டா என்னடா பண்ணுனா? எங்கேதான் தேடிட்டு வரேன் தெரியுமா? ஆமாம், நோம்ப விட்டுட்டேன். தேடி அலைஞ்சு எங்கேயும் தண்ணியை எங்கேயும் குடிச்சு விட்டானா என்னன்னு தெரியலையம்மா. என்னடா பண்ணா நோம்ப விடுறதுக்கு? தண்ணியை குடிச்சு விட்டியா? நான் குடிக்கல ஜெயின்ஸா. தண்ணியா போயிடுச்சு ஜெயின்ஸா. என்னடா அது புதுசாகி? நீ குடிக்காம அப்புறம் தண்ணி உள்ளே போவேன். என்ன தண்ணிடா குடிச்சா? இந்த நோம்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தானே ஆயிக்குது.
இல்லை மாமா குளத்தை குளிக்க போனா காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு மாமா. காதுக்குள்ளே தண்ணி போனால் நோம்பு போயிருந்தானே. அட நல்லா இப்பா அதெல்லாம் கிடையாதுடா. யாருடா சொன்னது உனக்கு? ஜெயின்ஸா தான் சொன்னா முன்னாடி. ஒன்றும் விளங்காதோம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தெரிஞ்சு நம்ம வந்து இது மாதிரி தாகம் அடித்து தண்ணி குடித்தா தான் நோம்பு போகும். நம்ம தெரியாமலே வாய் வழியாக தண்ணி குடித்தா கூட நோம்பு போகாது. அதெல்லாம் கிடையாது. பிள்ளைக்கு இது சொல்லி கொடுத்தி மார்க்கத்தை உருப்படாதோம்மா. ஆமாண்டா நோம்பெல்லாம் உனக்கு போகலடா. இங்கே தானே நோம்பு திறக்க போகிறான். போய் உட்காரு. எல்லாம் கொண்டுக்கிட்டு வர்றேன் உனக்கு திங்கிறதுக்கு. அதனால தெரிஞ்சா நான் கூட ரொம்ப பயந்து தெரிஞ்சா நோம்புக்கு போயிடுச்சோண்டு போலையில தெரிஞ்சா எனக்கு ரொம்ப தெரிஞ்சா என்ன வாடாவா நல்லா வாசமாக்கிறா பிள்ளைக்குது. அப்பா நோம்பா வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. வாசமாக்கி மனமாக்கிட்டு நோம்பு திறக்கையெல்லாம் கொண்டுக்கிட்டு வர்றப்ப உட்காரு. போய் துவா கேள்றா போடா. சின்ன பிள்ளை கேட்குற துவா தான் பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிறாப்புல அல்லாட்ட நேராக போய் இதாகிக்குமா. போ போ. ஆமாம்மா அவனையும் போக சொல்லிட்டு நம்மளும் இந்த வீடியோவை முடிச்சு விட்ருவோம். அடுத்த வீடியோவில் நம்ம மாப்பிள்ளை பார்க்க போகிற வீடியோ அடுத்த வீடியோவில் போடுவோம். கொஞ்சம் பேர் சொல்ல சொல்லியிருந்தீங்கம்மா. வாங்கம்மா பேரை சொல்லிடுவோம். எஸ் ஐசாக்கு 16ஆம் தேதி பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ஐசாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. ஐசாக்கு துவா செய்கிறோம். அல் சஃபி, அல் ஜஃபீரா, அல் சாரா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் பேர் சொல்லியாச்சுமா. நல்லா இருக்கிறீங்களாம்மா. சஃப்ரின் நஜ்மா பேர் சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா. ஃபசிஹா, ஃபமின், ஃபாயிஸ், ஃபாதில் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா. ஆலியா, ஆஃபியா, அஸ்ஃபியா, அஸ்ரியா, ஹனியா, சமீம், அஸ்மா அதினாம்பட்டினம் சொல்ல சொல்லியிருந்தேம்மா. அந்த பேரோட படிக்கிறது எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுமா கொஞ்சம். நல்லா இருக்கிறீங்களாம்மா. அப்துல் பாசித் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கலாமா. ஹஃபீஜ் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கலாமா. ஹைஃபா, ஜுல்ஃபா பேர் சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கீங்களாம்மா.